இந்த பூமியில வாழும்போது நமக்கு கஷ்டம் வருதுன்னா நல்லது. இங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா வேத வசனம் சொல்லு, ஐஸ்வர்யவான் சந்தோஷமா வாழ்றான், நல்லா சாப்பிடுறான், திருப்தியா இருக்கிறான், எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிறான். ஆனா அவன் மரிச்சு பாதாளத்துல போய் கஷ்டப்படுறான். ஆனா லாசரு அவன் வீட்டு வாசல்ல ஒன்றுத்துக்கும் இல்லாத நிலவரத்துல, யாரும் தேற்றுவதற்கு இல்லாத ஒரு நிலவரத்துல, அவனுக்கு அன்பு காட்ட யாரும் இல்ல, சோறு கொடுக்க யாரும் இல்ல, அவன் அரவணைக்க யாருமே இல்ல. ஆனா அவன் மரித்த பின்பு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போகப்பட்டான். நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல என்கிட்ட அன்பு காட்ட யாருமே இல்லையே, என்கிட்ட பாசமா பேச யாருமே இல்லையே, என் கணவன் என்னை விட்டுட்டாரு, என் பிள்ளைங்க என்ன நேசிக்க மாட்டாங்களே, என் மனைவி இல்லையே, சொந்தக்காரங்க என்ன ஒதுக்கிட்டாங்களே. ஹலோ, நல்லது. இந்த பூமியில வாழும்போது உங்க வாழ்க்கையில தீமை வருதுன்னு சொன்னா நல்லது தெரியுமா? அப்பதான் உங்க வாழ்க்கை பரலோகத்துல ஆசீர்வாதமா இருக்கும்.